நாம் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா பெரம்பலூருக்கு போயிட்டுருக்கோம். பெரம்பலூர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் வந்து எப்போவுமே வழக்கமாக வந்து மக்கள் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நகரம். இப்போ பார்க்கும்போது இந்த பொங்கல் டைமில் வந்து பார்க்கும்போது விரிச்சோன்னு காணப்படுகிறது. ரொம்ப பாருங்க மக்கள் நடமாட்டம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. நார்மலாக வந்து நம்ம மக்கள் நடமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெகஜோதியாக இருக்கும். பெரம்பலூர் பேருந்து நிலையம் பக்கமாக வந்துட்டோம். ஆனால் மிகவும் சிறப்பான ஒரு மாவட்டம், சிறப்புமிக்க ஒரு மாவட்டம். சின்ன மாவட்டமாக இருந்தாலும் கூட மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பான மாவட்டம்னு நினைக்கிறேன். இது பெண்களுக்கு வந்து எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். அந்த மாதிரி அச்சுறுத்தல் வந்து கம்மியான ஒரு மாவட்டம், மிகவும் சிறந்த மாவட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. மக்கள் பழக்க வழக்கத்துலேயும் சரி, நம்ம அன்பு காட்டினா அன்பு காட்டுவாங்க, வம்பு காட்டினா வம்பே காட்டுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு மக்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் இது. மிகவும் சிறந்த நபர்கள். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்யப்படுது. இதெல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு. இங்கே பாருங்கள், பேருந்து நிலையத்திலே வந்து மக்கள் நடமாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது பொங்கல் டைமில். ஆனால் பொங்கல் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நல்லா ஜெகஜோதியாக இருக்கும். மக்கள் நடமாட்டங்கள் வந்து நிறையா இருக்கும். நிறைய கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு பொங்கல்னால். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Bye.